2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 6:11. வேதாந்தம் கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் அமரத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்வார். உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார். உங்களுடைய நோய்களை குணமாக்குவார், குடும்பத்தில் அற்புதம் செய்வார், தேவைகளை யாவற்றையும் கர்த்தர் அற்புதமாக இன்றைக்கு பூர்த்தி செய்வார். நீங்கள் வந்த வண்ணமாக அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி போவீர்கள். உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கிற ஆண்டவர், வேதனைகளை போக்குற ஆண்டவர், பிரச்சனைகளை பரிகரிக்கிற ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் உம்முடைய கரத்தை நீட்டி என்னை தொடும். உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை, உம்முடைய அற்புதம் எனக்கு தேவை, என்னுடைய குடும்பத்திற்கு தேவை. நீர் என்னோடு பேசும். கூட்ட முடிவிலே ஜெபிக்கும் போது எனக்கும் என் குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்ட ஒன்று, மகா புனிதமான ஒன்று, மகா பரிசுத்தமான ஒன்று. அது பிரகாரத்திலோ அல்லது பரிசுத்த ஸ்தலத்திலோ வைக்கப்படாதபடி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அது வைக்கப்பட்டது. அதை ஒரு ஆசாரியன் தினமும் பார்க்க முடியாது, ஒரு பிரதான ஆசாரியன் தினமும் பார்க்க முடியாது. வருடத்துக்கு ஒரு தடவை அவன் ரத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும்போது மட்டுமே இந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் பார்க்க முடியும். மகா பிரதான சமூகத்திலே, தேவ சமூகத்திலே இருந்த அந்த பெட்டியை ஒரு ஆசாரியன் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த பெட்டி ஓபேத் ஏதோம் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த வீட்டிற்கு சந்தோஷம் உண்டு, அதே சமயம் அந்த வீட்டிற்கு பயமும் நடுக்கமும் உண்டு. காரணம், அது அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தேவனுடைய பெட்டி. அந்த பெட்டிக்கு உள்ளே என்ன இருந்தது என்பதை பார்க்க முன்பதாக அந்த பெட்டிக்கு மேலே என்ன இருந்தது என்பதை பார்க்கிறோம். அங்கே பொற்பாலம் தாள் செய்யப்பட்ட ஒரு பெரிய சீட், ஒரு ஆசனம் இருந்தது. அதற்கு பேர் கிருபை ஆசனம், கிருபாசனம். ஆங்கிலத்தில் மெர்சி சீட் என்று இருந்தது. அதில் பொன்னால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள், அவைகள் உயரமாய் செட்டைகளை விரித்து நின்றன. இந்த 2 கேருபீன்களுக்கு மத்தியிலும் தேவனுடைய சமூகம் இருந்தது. The presence of God was there. தேவனுடைய சமூகம் அந்த பெட்டிக்கு மேலே இருந்தது. அந்த பெட்டிக்கு உள்ளே ஆண்டவருடைய 10 கட்டளைகள், தேவனுடைய வசனம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. பின்பதாக ஆரோனுடைய துளிர்த்தகோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அதற்குள் இருந்தது என்று எபிரேயர் 9:4 பார்க்கிறோம். இப்போது இந்த ஓபேத் ஏதோம் என்ற மனிதன் மிகவும் பிரபல்யமான ஒருவன் அல்ல, ஆனால் அவன் இதன் மூலம் பிரபல்யமானான். ஆண்டவருடைய பெட்டி தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்திலும் பின்பு தேவாலயத்திலும் வைக்கப்பட்ட அந்த பெட்டி இந்த வீட்டிற்கு வந்தது. அவனுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம், அவனுக்கு இருந்ததான பயம், அது பயங்கரமானது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆரோக்கியத்தின் தேவன், நன்மைகளை தருகிற தேவன். இந்த தேவன், அவருடைய சமூகம் நம்முடைய வீட்டிற்கு வரும்போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஓபேத் ஏதோமே அவன் வீட்டாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம், ஆண்டவருடைய சமூகம் அந்த வீட்டிற்கு வந்தது. The presence of God came to that home. இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய வீட்டிலே தேவனுடைய சமூகம் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். பணம் ஏராளம் இருக்கலாம், படிப்பு ஏராளம் இருக்கலாம், அந்தஸ்து உள்ளவர்களாக நீங்கள் இருக்கலாம்,
உயரிய பதவிகளிலே இருக்கலாம். ஆனால் இதனாலே அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. உண்மையான ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுடைய வீட்டிற்கு வருகிறது என்றால் தேவ சமூகம் வரும்போது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எப்பொழுது தேவ சமூகம் வரும்? தேவனுடைய நாமத்திலே நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தரை நோக்கி குடும்பமாக துதிக்கும் போது தேவ சமூகம் வருகிறது. சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 23 என்று எண்ணுகிறேன், சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். The God who dwells in the midst of the praises of his people. தேவன் எப்பொழுது அவருடைய சமூகத்தை நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வருகிறார்? அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது. இங்க வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தால், குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளையாக நீங்கள் கர்த்தரை துதிக்கிற மக்களாக இருந்தால் உங்களுடைய வீட்டிலே தேவ சமூகம் இருக்கும். தேவ சமூகம் மட்டுமே மெய்யான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரண்டாம் தரமானவைகள். உண்மையான ஆசீர்வாதம் தேவன் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி இருத்தார். மத்தேயு சுவிசேஷம் 18:20 ஒரு பெரிய கூட்டத்திலே மட்டுமல்ல, ஒரு சாதாரணமாக கணவன் மனைவி 2 பேர் கூடினாலும் தேவன் அங்கே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆகவேதான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே 2 பேர் இருந்தாலும் வர்றேங்கிறாரு. என்ன போல பிரசங்கியாரு கூட்டத்தை பார்த்தா எப்படி? பெருங்கூட்டத்துக்கு வருவேன்னு சொன்னா எப்படி? ஆண்டவரே 2 பேர் இருந்தாலும் வருவேங்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள பெரிய பிரசங்கியார்கள் வருவார், 2 பேர் இருந்தா வரமாட்டாங்க. எந்த தலைவர்களும் வரமாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே வருகிறேன் என்று சொல்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளையாக நீங்கள் கர்த்தரை தேடும் போது தேவ சமூகம் வருகிறது. சபையில நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவ சமூகம் வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகம் தேவை. அந்த தேவ சமூகம் வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? கணவன் எப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? மனைவி எப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? காலையில் எழும்பி கணவன் மனைவி ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி வந்ததுனால ஆசீர்வாதம் உண்டாகி விடாது. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது தேவனுடைய சமூகம். தேவ சமூகம் என்றால் தேவனே நம்மோடு கூட இருப்பது. அந்த தேவ சமூகம் எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது என்றால் துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவருடைய நாமத்திலே கூடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது. ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கப்பட்ட போது தேவ சமூகம் இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சுத்தம் செய்யும் போது தேவ சமூகம் இறங்கி வரும். நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் தேவ சுத்தம் செய்யும் போது, சபையாக நாம தேவ சித்தம் செய்யும் போது தேவனுடைய சமூகம் நம்முடைய வீட்டில் இருக்கும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படியும் போது தேவ சமூகம் இருக்கும். உங்களுடைய சமூகம் வர வேண்டும் என்று கேட்டால் மட்டுமல்ல, அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் போது தேவ சமூகம் இறங்கி வரும். ஜனங்கள் தேவ சமூகத்தில் பலி செலுத்தின போது தேவ சமூகம் இறங்கி வந்ததாக பார்க்கிறோம். When they sacrifice, the presence of God came down. Sacrifice என்ற வார்த்தைக்கு 2 தமிழ் சொல்லலாம். ஒன்று பலி, இன்னொன்று தியாகம்.